யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல்வனான் விநாயகப் பெருமானின் திருவடி பணிகின்றேன். சரணம் குரு ஓசோனின் பாதம் சரணமே. சரணம் குரு ஓசோனின் பாதம் சரணமே. ஏ இருத்தலே தியானம் என இருத்தலே தியானம் என இருத்தலே தியானம் என இயம்பிட்ட சத்குருவே. இருத்தலே தியானம் என இயம்பிட்ட சத்குருவே. சரணம் குரு ஓசோனின் பாதம் சரணமே. நின் பாதம் சரணமே. குருவருள் இன்றி திருவருள் இல்லை. ஆகவே குருவின் திருப்பாதம் பணிந்து நம்மை ஆட்கொள்ள அவருடைய குருவருளை வேண்டுவோம். இரவு பகல் பலகாலம் இயல் இசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக்க திருவருளை தருவாயே. பரகருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரணருள் சற்குருவோனே. அருணகிரி பெருமாளே அருணகிரி பெருமாளே. கந்தர் அனுபூதியை நமக்கு அளித்து நம்மை ஆட்கொள்ளுகின்ற குருநாதர் அருணகிரியின் திருப்பால் பணிவோம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை போற்றி போற்றி. கந்தர் அனுபூதி தந்து நமக்கு ஆட்கொள்ள வந்த ஆறுமுகப் பெருவானின் திருவடி வணங்குவோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த அனுமதி வழங்கிய மெய்ப்பொருள் ஆன்மீக மையத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் அவர்களுடைய பேராண்மைக்கு நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் உறுத்தாக்குகின்றேன். மெய்யன்பர்களே, மெய்ப்பொருள் ஆன்மீக மெய்யன்பர்கள் பாதம் பணிகின்றேன். நிகழ்ச்சியில் கேட்கும் மெய்ப்பொருள் அன்பர்கள் பெருமைக்குரியவர்கள். ஏனென்றால் கேட்டல் என்ற செல்வத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருவள்ளுவர் வாக்குப்படி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று வள்ளுவர் கூறுகின்றார். ஆக வள்ளுவர் வாக்குப்படி செவிச்செல்வத்தை பெற்ற பெருமை இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு உரித்ததாகும். கந்தன் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் எனச் சொல்லக் கலங்கிடுமே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் எனச் சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று
திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை என்று திருமுருகாற்றுப்படை அன்றே தெளிந்திருக்கிறது. இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வந்த வினை என்பது கருவழி வந்தது. அதனை சஞ்சித கர்மம் என்பார்கள், பழவினை என்றும் கூறுவார்கள். வருகின்ற வல்வினை என்பது இப்பிறவியிலே நாம் பிறந்ததற்கு பின் செய்த நன்மை தீமைகளுக்கு அடங்கிய பதிவு. அது புகுவினை என்றும் சொல்வார்கள். ஆக விதிக்கப்பட்ட வினை பதிவு தீண்டாது. எப்பொழுது? திருநீறு அணிந்திட்டால். என்னை பொறுத்தவரையில் திருநீறு அணிந்திட்டால் மட்டும் போதாது, அவனை தொழுதலும் வேண்டும். எப்படி தொழுக வேண்டும் என்பதை அருணகிரி பெருமான் சீர்பாத வகுப்பிலே சீராக நமக்கு தந்துள்ளார். அதை உங்கள் முன் வைக்கிறேன். முருகா, சரவணா, மகளிர் அறுவர் முளை நுகரும் ஆறுமுகா, குமரா சரணமென அருள் பாடி ஆடி மிக மொழி குளர அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுவதும். அழுது தொழுது உருகும் அவர் விழி அருவி முழுகுவதும். அழுது நாம் சிந்துகின்ற கண்ணீர் நமது தேகத்தை முழுமையாக நனைக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனை துதித்தோமானால் அவன் வருவானாம், அறைகூவி அழைப்பானாம், அவனே அறைகூவி அழைப்பானாம். ஆக இதனை சீர்பாத வகுப்பிலே அருணகிரி பெருமான் நமக்கு அருளியிருக்கின்றார்கள். மெய்யன்பர்களே, இங்கு நாம் ஒன்றை புரிதல் வேண்டும். விதி என்பது கருவில் அமைந்துள்ள இயற்கை சட்டம். மக்கள் மறந்து போன விஷயமே இதுதான். ஆக விதி என்பது கருவில் அமைந்துள்ள இயற்கை சட்டம். மதி என்பது அறிவில் அமைந்துள்ள ஆற்றல். மதி என்பது அறிவில் அமைந்துள்ள ஆற்றல். என்னதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று நிலை இருந்தாலும் வந்த வினை என்ற கருவழி வந்த வினைப்பதிவை, அதாவது சஞ்சித வினையை கடவுள் அருளால் மட்டுமே நாம் அறுத்தெறிய முடியும் என்பதை அன்பர்களுக்கு தெளிவாக இருத்த வேண்டுகின்றேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவன் அருளின்றி கருவொளி வந்த வினைப்பதிவை கடவுள் அருள் கொண்டுதான் அறுத்தெறிய வேண்டும் என்பதை மெய்யன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறுத்தெறிய ஆன வழியை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதை விளைத்திருக்கின்றானாம். யாருடைய வாக்குப்படி? அன்பர்களுடைய வாக்குப்படி. திளைக்கும் வினைக்கடல், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழப்பினை நீக்க இருவழி உண்டு. இழப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமே. ஆண்டவனே இதை விளைத்துள்ளான் என்று இந்த பாடல் குறிக்கின்றது. அறுக்க வேண்டியது தீவினையைத்தான். ஏனால் தீவினையால் தான் நாம் தீர்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்வினை வரும்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம், தீவினை வரும்போது நாம் தீர்ந்து கொண்டிருப்போம். ஆக இரண்டு நிலைகளில் நாம் நம்முடைய தீவினையை தீர்க்க வேண்டும். அதற்கு ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள இரண்டு சாதனம் தவம் அறம். ஆக விளைத்ததை பேணி காத்து ஆண்டவன் விளைத்த தவம் அறம் இரண்டையும் பேணி காத்து நாம் அறுவடை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை புரிதல் வேண்டும். அனுபூதி என்பது
பட்டறிவு. அந்த காலத்தில் ஒரு பாடல், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானுடரின் மனதினிலே மதிக்க ஒண்ணா வேதம். மதிக்க ஒரு வேதம். என்னது? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். அது மானுடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். மதிக்க ஒரு வேதம், மறக்க ஒண்ணா வேதம் அது. இந்த உலகு யாருக்காக படைக்கப்பட்டது? அறிவு ஜீவிகளாகிய நமக்கு. ஆனால் அறிவு ஜீவிகள் என்பது அறவே மறந்து போன விஷயமாகிவிட்டது. வள்ளுவர் இந்த உலகு யாருக்கு என்று சொல்லுவார்? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கற்கே உலகு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் யாருக்கு? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெளிவான் கற்கே உலகு. நாம் அனுபவிக்கும் இந்த 5 புலன் இன்பத்திற்கு 5 கர்மேந்திரியங்களை, அதாவது 5 பொறிகளை ஆண்டவன் நமக்கு அளித்துள்ளான். சுவைக்கு நாக்கு, ஒளிக்கு கண், ஊருக்கு மெய், அதாவது தொடு உணர்வு உடம்பு, ஓசைக்கு காது, நாற்றத்திற்கு மூக்கு. இதனை உபயோகிக்கும் அளவு, முறை, வகை இவைகளை அறிந்து செயல்பட்டு தெளிவதே அனுபவ ஞானம். இதை பட்டறிவு என்று சொல்லலாம். இதுதான் அனுபூதி. அந்த காலத்தில் ஒரு பாடல், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. போகலாமா போகலாமா என்ற கேள்வி போகக்கூடாது என்று அர்த்தத்தை நமக்கு அளிக்கின்றது. ஆக இவை அனைத்தையும் மனதில் இருத்தி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் மனதில் இருத்தி இருத்தலே அவசியம். அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. இந்த விழிப்புணர்வு இருந்தால் நம் இருத்தலை நாம் இறுதியாக பற்றிக் கொள்ளலாம். இந்த விழிப்புணர்வுக்கு சரியான ஒரு விளக்கம் ஒரு பாடலிலே கொடுக்கின்றேன். என்ன விழிப்புணர்வு? ஒரு பாடல், செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். நன்றாக மறுபடியும் சொல்லுகின்றேன். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். அந்த உணர்வு, அதுதான் விழிப்புணர்வு. செய்வான் யார்? நாம் தான். வினையை செய்பவன் நாம். செய்வினையும் என்பது நாம் செய்கின்ற நல்வினை தீவினை எதுவானாலும் சரி. சேர்பயனும் என்பது செய்த நல்வினை தீவினையால் நாம் சேர்த்த நன்மை தீமைகள். அதை சேர்ப்பவன், நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பவன் உய்வான். எதற்காக? நாம் உய்து தூய்மை நிலையை கொடுப்பவன் உளன் என்று ஒருவன் இருக்கின்றான் என்று உணர்ந்து கொள். இதுதான் அந்த விழிப்புணர்வு. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். தெளிவா சொல்லணும்னா, ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அதை உணர்ந்து நாம் செயல்படுவோமானால் நமது வாழ்க்கை கண்டிப்பாக
நல்வழியிலே செல்லும். இந்த நிலையை புரிந்து கொண்டு உங்களை கந்தர் அனுபூதிக்கு அழைத்து செல்லுகின்றேன். கந்தர் அனுபூதியின் முதல் பாடல் விநாயகப் பெருமாள் காப்புச்சியில் என்று சொல்லுவார்கள். 51 பாடல்களை அருளுமுன் அருணகிரிநாதர் ஆண்டவன் ஆணைமுகத்தானை வணங்குகின்ற பாடல் இது. அந்த பாடல் இதோ. நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்து உருக, நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்து உருக, தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். நெஞ்சக் கனகல்லும் நெகிழ்ந்து உருக, தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர். செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். பொதுவாக தமிழர்களுடைய மரபு என்னவென்றால், எந்த செயலை செய்வோமானாலும், எந்த ஒரு காரியத்தை செய்வோமானாலும் வினைக்கு முதல்வனான விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்பது மரபு. அந்த முறையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இதில் நாம் தெளிவு கொள்ள வேண்டியது 3 சொற்கள். முதல் சொல் தஞ்சத்தருள் சண்முகன். தஞ்சம் என்று வந்தவர்களை தாங்கக்கூடியவன்தான் இறைவன். அவனுக்கு அந்த கடமையும் உண்டு. காப்பது கடவுளின் கடமை. அப்பொழுதுதான் அவன் கடவுள் என்று சொல்லப்படுவான். இதை அழகாக அருணகிரி பெறுவார் பழனி திருப்புகளிலே சொல்லுகின்றார். ஆறுமுகம் 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 என்று போதி. இந்த பாடல் தொடர்ந்து வரும். நமக்குரிய வரியை இப்பொழுது சொல்லுகின்றேன். ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ, ஏழைகள் வியாகுளம் இதேதென வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஞானிகர்களுக்கு ஆண்டவனை வையக்கூடிய திறம் உண்டு. ஏழைகள் வியாகுலம், வியாகுலம் என்பது துன்பம், கவலை. ஏழைகளுடைய வியாகுலத்தை கேட்காத நீ, ஏழைகள் வியாகுலம் இதே என கேட்காத நீ, உன்னை ஏவர் புகழ்வார். யாரையா புகழ்வார்கள்? ஏழைகள் வியாகுலம் இதேதென வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. மறையே ஆண்டவனை இகழும் என்பது சொல்வதை விட மறை உன்னை பற்றி என்ன நினைக்கும் என்று சொல்வது மேல். ஆக மறை என்பது ஆண்டவனுடைய கடமைகளை வகுத்து கொடுக்கின்ற அந்த நிலையை நாம் உணர்கின்றோம். ஆக தஞ்சத் அருள் சண்முகனுக்கு இயல் சேர். தஞ்சத்தருள் என்பதை பார்த்தோம். இப்ப நெஞ்ச கனகல்லுக்கு வருவோம். நெஞ்ச கனகல், நெஞ்சை கனத்த கல்லுக்கு ஒப்பிடுவர். ஆண்டவன் கருணையே உருவானவன். அந்த கருணை அவன் படைத்த ஜீவான்மாக்களில் நெஞ்சத்தில் இல்லை என்றால் நெஞ்சம் கனகல் தானே. கனத்த கல் என்பார்கள். கருணை இல்லதுதான் மனிதன். மனிதன் என்ற சொல்லுக்கே மனதை தன்மையாக வைத்துக் கொள்வதுதான் மனிதன். அந்த தன்மை இல்லை என்றால் அவன் கல்லுக்கு சமம். ஆக கல் நெகிழ வேண்டும் என்றால் இறைவன் அருள் பெறுதல் வேண்டும். அந்த முறையிலே தன்னை தஞ்சம் என அடைக்கும் பக்தர்களுக்கு
கருணை மழை பொழியும் சண்முகப் பெருமான் மேல் இயற்றப்பட்ட செவ்விய மலரால் தொடுக்கப்பட்ட கந்தர் அனுபூதி சிறப்புடன் என்றும் பூவுலகில் விளங்க வேண்டி பஞ்சக்கரவானின் திருவடியை பணிந்து வணங்குவோம் என்று இந்த பாடலினுடைய கருத்தை தெளிவாக்க விரும்புகின்றேன். இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சொல் பஞ்சக்கரவான். மெய்யன்பர்களே, முதலில் உரையை தொடுக்கும் போது 5 கரத்தனை என்று ஆரம்பித்தேன். அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியை பஞ்சக்கரவானின் பாதம் பணிவோம் என்று முடிக்கின்றார். பஞ்சக்கரம் என்பது முக்கியமான ஒரு ஆன்மீக தத்துவம். பஞ்சக்கரம் என்பது பஞ்ச அச்சரம் என்ற பொருள் கொள்ளும். அந்த பஞ்ச அச்சரம் என்பதுதான் பஞ்சாட்சரம். இதனை திரு 5 எழுத்து என்று சொல்ல வேண்டும். 5 எழுத்து என்று சொல்லக்கூடாது. திரு 5 எழுத்து என்று சொல்ல வேண்டும். விநாயகப் பெருமான் பிரணவஸ்வரூபன். ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேத நாயகா தேவாதி தேவனே விநாயகா. தேவர் மூவர் போற்றும் வேத நாயகா தேவாதி தேவனே விநாயகா. ஓம் என்னும் பிரணவரூப நாயகா உமையவளின் பாலனே விநாயகா. இது நாமாஞ்சலியில் வருகின்ற பாடல். ஓம் என்ற பிரணவம், ஓம் என்ற பிரணவ சொரூபன் விநாயகப் பெருமான். ஓம் என்ற பிரணவமும் பஞ்சாட்சரமும் ஒன்றே ஒன்று. ஓம் என்ற பிரணவமும் பஞ்சாட்சரமும் ஒன்று. ஓம் என்று சொன்னாலும் அது பஞ்சாட்சரத்தை குறிக்கும், பஞ்சாட்சரம் என்று சொன்னாலும் ஓமை குறிக்கும். ஆனால் அனுபோகத்தில் இரண்டும் வெவ்வேறு என்பதை நாம் உணர வேண்டும். ஓம் என்பது புறத்தே உலகை இயக்கும் பஞ்சாட்சரம். மறந்தே போனது மானுட உலகம். ஓம் என்பது புறத்தே உலகை இயக்கும் பஞ்சாட்சரம். சிவய நம என்ற பஞ்சாட்சரம் அகத்தே உயிரை இயக்கும் பஞ்சாட்சரம். என்பர்களே, இவ்வளவு பெரிய தத்துவத்தை நமக்கு அளித்துச் சென்றிருக்கின்ற பெருமான்கள் எல்லாம் எப்படி அது அனுபவத்தால் வந்த ஒரு பெரிய பொருள். அதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து புரிதல் வேண்டும். ஆக பஞ்சாட்சரம் இருக்க நெஞ்சில் சஞ்சலம் என்ன என அந்த காலத்தில் ஒரு பாடல் வரும். பஞ்சாட்சரம் இருக்க நெஞ்சில் சஞ்சலம் என்ன அப்படின்னு. அது அந்த காலத்து பாடல் இன்னும் என் நெஞ்சில இருந்துட்டு இருக்கு. ஆக அந்த காலத்து வாழ்க்கை ஆன்மீகத்தையே அடிப்படையாக கொண்டது. இந்த காலத்து வாழ்க்கை எந்த அடிப்படை என்பது உங்களுடைய ஊகத்துக்கே விட்டு விடுகின்றேன். ஆக மெய்யன்பர்களே, தாயுமானவர் அழகாகச் சொல்லுவார். ஓங்காரமாய் 5 எழுத்தாய் புவனத்தை உண்டு பண்ணி, ஓங்காரமாய் 5 எழுத்தாய் புவனத்தை உண்டு பண்ணி பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே.
பாங்காய் நடத்தும் பொருளே அகண்ட பரசிவமே. அந்த அகண்ட பரசுரந்தான் மெய்ப்பொருள். அந்த அகண்ட பரசிவமே மெய்ப்பொருள் என்பதை நாம் புரிதல் வேண்டும், அதை இருத்தலும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 தத்துவங்கள். ஒன்று தன்னை அறிதல், 2 இறைநிலை உணர்தல். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று பாடியிருக்கின்றார்கள். அந்த தந்திரம் வேறு ஒன்றும் இல்லை, இறை உணர்வுதான். தன்னை அறிந்தவன் இறையை உணர்வான். அது உணரக்கூடிய பரம்பொருள், பார்க்கக்கூடிய பரம்பொருள் அல்ல, உணரக்கூடிய பரம்பொருள். ஆக அந்த காலத்திலே சித்தர் பாடல் ஒன்று உண்டு. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திர மேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அவன் உள்ளே இருக்கின்றான், நாமும் உணர்வது கிடையாது. அதுதான் மனித குலத்தை ஆட்டி படைக்கின்ற அஞ்ஞானம் என்று. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். வள்ளுவர் அழகாக கூறுவார், ஐயப்படாதது அகத்தது, ஐயப்படாதது அகத்தது உணர்வானை தெய்வத்துள் வைக்கப்படும். ஆக தெய்வத்துள் நாம் வைக்கப்பட வேண்டும் என்றால் நம் உள்ளே ஐயப்படாது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவனை அறிதல் வேண்டும். அது தன்னை அறிந்தால் அந்த இறை உணர்வு தானாகவே வரும், அவனே வெளிப்படுவான். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது தன்னை உணர்தல் என்ற ஒரு நிலை. இந்த நிலையிலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். எப்படி ஆண்டவன் அனாதியோ, எப்படி ஆண்டவன் ஆதியும் அந்தம் இல்லாதவனோ, அதே போல உலகிலே 5 பொருட்கள் ஆதியும் அந்தமும் இல்லாது இருக்கின்றது என்பதை அடியோடு மறந்துவிட்ட மனித சமுதாயத்தை நாம் தட்டி எழுப்பக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். என்ன அந்த 5 பொருள்கள்? ஆண்டவனோடு சேர்ந்து அது 6 பொருள்கள் என்று நாம் கொள்ள வேண்டும். அதை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஏகன், அநேகன், இருள், கன்மம், மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். மெய்யன்பர்களே, உங்களுடைய கவனத்தை தயவு செய்து இதில் இருத்த வேண்டுகின்றேன். ஏகன், அநேகன், இருள், கன்மம், மாயை 2 ஆக இவை 6 ஆதியில். மனதில் இருத்த வேண்டியது அவசியம். இருத்தலே நமக்கு இருப்பாக அமையக்கூடிய பொருள்கள் இவை. இதை அறிந்து தெளிவை வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதில் இருள் என்பது முக்கியம். ஏகன் என்பது ஆண்டவன், அவன் ஏக வியாபி, வியாபித்திருப்பவன். அநேகன் என்பது அவன் படைத்த ஆறறிவுள்ள மனிதர்கள், நம்மை வியாபியம் என்று சொல்லுவார்கள். அவன் வியாபகத்துக்குள்ளே இருக்கின்ற நாம் வியாபியர் என்று சொல்லப்படுவோம். அந்த முறையிலே அவன் படைத்த நாம் வியாபியர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து வருவது இருள். இருள் 2 வகைப்படும். ஆச்சரியமா இருக்குது இல்ல? இருள் 2 இருள் உலகத்திலே உண்டு. வள்ளுவர் அளவாக கூறுவார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
உலகில் இரண்டு இருள். இருள்தான் முதலில் சொல்லுகின்றார் திருவள்ளுவர். ஆக உலகில் இரண்டு இருள் உண்டு. ஒன்று இரவு பகல் என காலத்தை காட்டும் இருள். அது இரவில் வரும். இரவில் வருகின்ற அந்த இருளில் மற்றவர்களை நாம் பார்க்க முடியாது. இருள் மட்டும்தான் தெரியும். ஆக காலத்தை காட்டும் இருள் தன்னை காட்டும், பிறரை காட்டாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என அடுத்து வருவதற்கு இந்த அறிவு முக்கியம். காலத்தை காட்டும் இருள் தன்னை காட்டும், பிறரை காட்டாது. ஆனால் அடுத்து வரும் இருள் என்ன தெரியுமா? ஆணவ இருள். அடுத்து வரும் இருள் ஆணவ இருள். இந்த இருள் தன்னையும் காட்டாது, பிறரையும் காட்டாது. ஆனால் நித்தியமாக நம் உள்ளே வாசம் செய்யும் பொருள். மெய்யன்பர்களே, இதை உணரக்கூடியது கண்டிப்பாக மெய்யன்பர்களுக்கு தேவை. ஆணவ இருள் தன்னையும் காட்டாது, பிறரையும் காட்டாது. ஆனால் நித்தியமாக நம் உள்ளே வாசம் செய்யும் ஒரு பொருள். இதுக்கு விதிவிலக்கு யாருமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவ்வை பிராட்டி, அடுத்தது வைணவத்தை உலகறியச் செய்த ராமானுஜர். அவ்வை பாட்டின்னு சொல்லும் போதே எங்க அம்மா ஞாபகம் தான் எனக்கு வருது. எங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த சின்ன பாட்டு அன்றைக்கு எந்த அளவுக்கு தத்துவ ஞானத்தை கொண்டுள்ளது என்பதை நாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவர். அந்த பாட்டு எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை சொல்றேன். அவ்வை பாட்டியா, அவ்வை பாட்டியா, அங்கு ஒரு காட்டின் வழியாய் போய்கொண்டிருந்தால் பசிமிக எடுக்க காத்தடைந்துமே பழமிருந்த நாவல் மரத்தில் பையனை கண்டு பரிவுடனே போகும்படி பையனை கேட்டாள். யதார்த்தமான ஒரு நிலை. அவ்வை பிராட்டியை அனைவரும் அறிவர். உலக சேமத்துக்காக தனது இளமையை விநாயக பெருமானை வேண்டி இழந்து ஆன்மீகத்தை உலகுக்கு அளித்த பெருமாட்டி அவள், விஞ்ஞானி அவள். அப்பேற்பட்ட அவ்வை பாட்டி காட்டின் வழியில் போய் கொண்டிருக்கும் போது பசி எடுக்குது. நாவல் மரத்தில ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கா. அந்த பையனை பார்த்து கேட்கிறா, நாவல் படம் கொடுப்பான். அந்த பையன் சொல்றான், வினயமான பையன் அவன் சொல்றான், பாட்டி சுட்டபலம் வேணுமா சுடாப்பழம் வேணுமா? பையன்பர்களே, ஆணவ இருள் அறிவை மயக்கும் என்பதற்கு சரியான உதாரணம். மெஞ்ஞானத்தை வளர்த்த அவ்வை சுட்டபலம் வேண்டுமா சுடாப்பழம் வேண்டுமா என்று அச்சிறுவன் கேட்டபோது தன்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை. பழத்துல கூட சுட்டது இருக்கா சுடாத இருக்கா அப்படிங்கிற ஒரு அந்த நிலையை உணராது அவளை ஆணவ இருள் மறைத்தது. அதனால சுட்ட பழம் போடுன்னா. அவன் நாவ மரத்தை உருக்குனா நவப்பழம் விழுந்தது. மண்ணு நிலத்துல விழுந்ததுனால மண்ணாயிடுச்சு. அந்த நவப்பழத்தை எடுத்து அவை ஊதுனா மண்ணு போகிறதுக்கு. அப்ப கேட்டா அந்த சிறுவன், பாட்டி பழம் சுடுதான். அப்பொழுதுதான் சுட்டது அவளுடைய அறிவுக்கு. அவன் கேட்ட அந்த சுட்ட பழம் வேணுமா சுடாப்பழம் வேண்டுமா என்ற அந்த சொல் அவனுடைய அறிவுக்கு அப்பொழுதுதான் அறியப்பட்டது. அவன் அறிவித்தால்தான் மற்றதை நாம் அறிவோம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்பா நீ யாரப்பா என்று கேட்டால்
பேட்டரி ரன்னிங் லோன்னு சொல்லுங்க. அப்பொழுதுதான் அவ்வைக்கு புரிந்தது, கற்றது கரிமண் அளவு கல்லாதது உலகளவு என்று. அப்பா நீ யார் என்று கேட்டால் ஆறுமுகப் பெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்தார். மெய்யன்பர்களே, புரிதல் என்பதும் இருத்தல் என்பதும் ஆண்டவன் நமக்கு அளித்த வரங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நிலையிலே நாம் கந்தர் அனுபூதிக்கு போக இருக்கின்றோம். ஆக இறைவன் அனாதியாக பற்றற்று நிற்கும் பரம்பொருள் பரமாத்மா. ஆனால் அவன் படைத்த ஜீவாத்மாக்களில் ஏன 5 பொருள்களும் நித்தியமாக வாசம் செய்கிறது என்பதை நாம் தெளிதல் வேண்டும். ஆக ஆண்டவன் அல்லாது 5 பொருள்கள் நம்மை ஆட்டி படைக்கும் நித்திய பொருள்கள் என்பதை நாம் புரிதல் வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கந்தர் அனுபூதியை அனுபவிக்க அழைத்துச் செல்ல இருக்கின்றேன். கந்தர் அனுபூதியின் முதல் பாடல். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திரும்பவும் சொல்லுகின்றேன். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனை. பொருள் விளங்கணும்னா இந்த செய்யலை இப்படி படிக்கணும். எப்படி? தேடும் கயமா முகனை என ஆரம்பித்து பாட வேண்டும். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியை பணியாய் அருள்வாய். பொதுவாக திருப்புகழ், காயத்ரி மந்திரம் என்ற எந்த ஒரு ஆன்மீக அறிவுறுத்தல்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் 2 பகுதிகள் இருக்கும். இதை ஒன்று வேண்டுதல் பகுதி, மற்றொன்று போற்றுதல் பகுதி. வேண்டுதல் பகுதி அருள்தாராய் என்று முடியும். போற்றுதல் பகுதி இறைவனின் கருணை, திறம் ஆகியவற்றை கூறும் பகுதியாக அமையும். இப்பொழுது பொருளுக்கு போவோம். தேடும் கயமா முகனை. தேடும் கயமா முகனை. கஜமுகாசுரன் என்ற அசுரன் தேடி வந்து போர் செய்தான். யாரோடு? ஆனைமுகனோடு. தேடும் கயமா முகனை, தேடி வந்து போரை தொடுத்த பெருத்த முகத்தையுடைய கஜமுகாசூரனை. மெய்யன்பர்களை, அசுரர் என்றுவது இனமல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அசுரர் என்பது இனமல்ல, நமதகத்தினில் தோன்றும் அகங்காரம். இதற்கு உதாரணம் ஆறுமுகப் பெருமான். ஆறுமுகப் பெருமான் சூரபன்மனை அடித்தாரா, கொன்றாரா என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். சூரசம்மாரத்திலே, கோயில்களிலே நடத்தப்படும் திருவிழாக்களிலே சூரனுடைய தலையை எடுப்பார்கள். அடுத்து சேவல் பறந்து வரும். கச்சியப்ப சிவாச்சாரியார் வெகு அழகாக சொல்லுவார். தீயவராயினும்
முருகவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடையவர் என்ப ஆயமும் வேண்டுவோ வடுசமரினாற் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா உயர்வெற்று உய்தான். வரம்பிலா உயர்வு பெற்று உய்தான். ஆணவன் சூரனை ஆண்டு கொண்டிருந்தது. முருகப் பெருமானை பார்த்த மாத்திரத்திலே அந்த ஆணவன் அழிந்தது. ஆணவத்தோடு பிறந்த பூத உடலை ஆண்டவன் அழித்தான். அந்த ஆணவம் அல்லாத ஆன்மாவை அவன் சேவலும் மயிலுமாக்கி தன்னோடு வைத்துக் கொண்டான். புரிய வேண்டிய தத்துவம். ஆணவம் அழிந்தால் ஆண்டவன் கருணை கிடைக்கும். அதைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் அழகாகச் சொல்லுவார். வடுசமரினாற் செய்த சூரவர்மனை ஆண்டவன் ஆட்கொண்டு வரம்பிலா உயர்வு அளித்தான் சேவலும் மயிலுமாக என்று. ஆக பெரியோர்களே, அசுரர் என்பது மனிதர்களிடையே வாழும் அகந்தை பிடித்த மனிதர்கள். ஆக அதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆக தேடும் கயமாமகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, தேடி வந்து போரைத் தொடுத்த பெருத்த முகத்தையுடைய கஜமகாசூரனை போர் செய்து ஒடுக்கிய ஒப்பற்ற கணபதியின் தம்பியே. ஆடும் பரி, பரின குதிரை. இங்கே ஆடும் பரி என்று மயிலுக்கு அடமொழி கொடுக்கின்றார். அத்தனை சக்தி வாய்ந்தது மயில், திரோதான சக்தி என்று சொல்லுவார்கள். ஆக ஆடும் பரி மயில், உன் வாகனமான மயில் தனது தோகையை விரித்து ஆடுகின்றதனை, மயில் தோகையை விரித்து ஆடும்போது ஓங்கார சுரூபமாக தெரியுமாம். இதையெல்லாம் உணர வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆடும் பரி மயில் உன் வாகனமாக தோகையை விரித்து ஆடுகின்றதனையும், அணி உன் திருக்கரத்திலே நீ அணிந்து கொண்டிருக்கின்றாயே வேல், அதனையும், சேவல் என உன் கொடியாம் சேவலையும் குறித்து பாடும் பணியே, பாடுகின்ற தொண்டை எனக்கு பணியாக நீ அருள்வாயாக என்று வேண்டுதல் கூறி வைக்கின்றார். பாடும் தொண்டினை பணியாக அருள்வென்ற வேண்டுதலை கூறல் வைக்கின்றார். மெய்யன்பர்களே, வேல் என்பது நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். எதுக்கு உருவகப்படுத்தப்படுகின்றது வேல் என்ற பொருள்? அறிவுக்கு உருவகப்படுத்தப்படுவது வேல். வேலை அறிவுக்கு உருவகப்படுத்துவார்கள். வேல் நுனி கூர்மையாக இருக்கும், அதன் பின் சற்று பருத்து இருக்கும், அதன் பின் நீண்டு இருக்கும். இதை நீங்கள் பார்த்து உணர வேண்டியது. அறிவு என்பது கூர்மையாக இருத்தல் வேண்டும். அறிவு என்பது அடுத்து அகன்று இருத்தல் வேண்டும். அறிவு என்பது நீண்டு இருக்க வேண்டும். ஆக வேல் என்பது, கந்தனுடைய வேல் என்பது சாதாரணமான ஒரு வேல் அல்ல. அறிவை அறிவால் அறியும் பொருள் என அறிவித்த முருகனுடைய வேல். அறிவை அறிவால் அறியும் பொருள் என அறிவித்த முருகனுடைய வேல் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அருணகிரி பெருமான் வேல் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வகுப்பை நாம படிக்கிறதே இல்லை. பாடநூல் வகுப்பு படுத்திக்கிட்டே போயிடுவோம். வேல் வகுப்பை யாருமே படிப்பது இல்லை.
படித்தவர்கள் அவர்கள் பாதம் நாம் கண்டிப்பாக தொழ வேண்டும். அந்த முறையிலே வேல் என்பது சாதாரண ஒரு உருவகமாக பார்க்கக்கூடிய பொருள் அல்ல என்பதை உணர்ந்து வேல் வகுப்புக்கு உங்களை சற்று அழைத்து செல்ல இருக்கின்றேன். வேல் என்பது துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கொடுக்க நினைக்கும், துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதலறக் களையும் எனக்கு ஓர் துணையாகும். அடுத்து, சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். எவ்வளவு அழகா வருங்க! எப்படி சந்தம் வருகிறது பாருங்கள் அருணகிரி பெருமானுடைய வாயிலிருந்து. சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். அறத்தை நிலை காணக்கூடிய வேல் அது. அடுத்து வரும், தனித்து வழி நடக்கும் எனது எடுத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் வருங்கடுத்தும் இரவு பகல் துணையதாக வரும். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் வருங்கடுத்து இரவு பகல் துணையதாக வரும் வேல். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உள்ளத்துறை கருத்தன் மயில் நடத்தும் குகன்வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்து உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. ஆக வேல் என்பது வேலுண்டு வினையில்லை என்ற ஒரு சொல்லுக்கு ஆன்மீக அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருமக்களே. ஆக மெய்யன்பர்களே, இந்த முதல் பாடலிலே 3 சொற்கள் முக்கியமானது. 1 தஞ்சத்தருள், 2 நெஞ்சக்கனகல்லும், 3வது பஞ்சக்கரவான். அந்த பஞ்சக்கரவான் என்பது பஞ்சாட்சரம் என்பதை உணர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக 2வது செயலுக்கு செல்லுகின்றோம். பாடல் 2. உல்லாச நிராகுல யோக விதச் செல்லாப வினோதனம் நீ. உல்லாச நிராகுல யோக விதச் செல்லாப வினோதனும் நீ அலையோ. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூவதியே. திரும்பவும் சொல்லுகின்றேன். உல்லாச நிராகுலம் யோக விதச் செல்லாப வினோதனம் நீ அலையோ. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூவதியே. முருகா சுரபூவதியே. முருகா சுரபூவதியே என்பது தேவர்களின் அரசே என்று பொருள். உல்லாசம், முருகன் உல்லாசமானவன், உள்ள களிப்பு. உல்லாசம் என்பது உள்ள களிப்பை கொடுக்கக்கூடியவன். நிராகுலம், கலக்கமின்மையை கொடுக்கக்கூடியவன். யோக வினோதன், என்வகை யோக விதங்களை கொண்டவன். இதம், இனிமையானவன். சல்லாபம், வினா விடை பேச்சுக்களில் வல்லவன், அது சல்லாபம் என்று கூறுகின்றார். வினோதன், மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்குவன். ஆக ஆறுமுகப் பெருமான் 6 தன்மைகளைக் கொண்டவன் என்பதை உணர்த்துகின்றார். நீ அலையோ என்பது நீ அல்லவா, நீ ஒருவனே என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. உல்லாச நிராகுல யோக விதச் செல்லாப வினோதனம் நீ அலையோ. உள்ளக்களிப்பு, கலக்கமின்மை, என்மையை யோக விதங்கள் கொண்டவன், இனிமை கொண்டவன், வினா விடை பேச்சுக்களில் வல்லவன்,
மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்குபவனும் நீதான், நீ ஒருவனே. அப்பேற்பட்டவன் எல்லாம் அற சகல பந்தங்களும் நீங்கி ஒளியும்படி சகல பந்தங்களும் நீங்கி ஒளியும்படி என்னை யான் எனது என்ற அகங்காரம் மமகாரம் ஆகியவற்றை இழந்த ஒளித்து தொலையும்படி நலம் சொல்லாய், மேன்மையாக நன்மை எனையை உபதேசிப்பாய் என்று கூறுகின்றார். சல்லாபமான ஒருவன் எல்லாம் அற என்னை இழந்த நிலையை அருளிய விதத்தை என்னவென்று சொல்லுவேன் என்று அருணகிரி பெருமான் கிளைத்தெழுகின்றார். அருணகிரி பெருமான் ஆறுமுகன் இப்பேற்பட்ட தன்மைகளை கொண்டவன், எல்லாம் அற என்னை இழந்த நிலையை சொல்லுகின்ற அதனை என்னவாறு சொல்வேன் என்று அவனை புகழ்ந்து பாடுகின்றார். ஆக பெரியோர்களே, இந்த நிலையிலே நாம் எல்லாம் அற இழந்த நிலை என்ற நிலையை இனி வரக்கூடிய கந்தர் அனுபூதி பாடல்களிலே அனுபவிக்க இருக்கின்றோம் என்று கூறி, இந்த சிந்தனையை அளித்த பெருமக்களுக்கும் அளித்த குருவர்களுக்கும் அளித்த இறையர்களுக்கும் பாதம் வணங்கி பணிந்து மெய்யன்பர்கள் மேன்மையுற ஆண்டவனை துதித்து, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகலே என்று கூடி நிறைவு செய்கின்றேன்.